உள்ள தலைப்பு, அது கட்டுடைய அளவு நாங்கள் இதுக்கு முன்னர் பார்த்தோம். கடைசியாக தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதா என்றால் பயண தவாஃப், ஹஜ்ஜுடைய கடைசி வணக்கம், இறுதியான வணக்கம். தவாஃபுல் விதாவை பொறுத்தவரையில் இது ஒருவர் மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால், அவர் எப்ப மக்காவை விட்டு வெளியேறாரோ அப்ப கடைசியாக இதை செய்ய வேண்டும். இதை செய்துவிட்டு மக்காவில் தங்கியிருக்க கூடாது. இது கடைசியாக செய்யப்பட வேண்டியது. அனைத்தை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதுதான் இந்த தவாஃபை நாம் செய்ய வேண்டும். இது வாஜிபான ஒன்று. இதை விடுபவர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டை கொடுப்பது அவசியமாகும். அடுத்ததாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இது மாதவிடாய் பெண்களுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்ய வேண்டிய, இந்த தவாஃபை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யவில்லை என்கின்ற பொழுது அதற்கு பரிகாரமாக ஏதும் குற்றப்பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தவாஃபுல் விதாவை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று எப்படி தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்தோமோ அதே போன்றுதான் இதிலும் இல்திபா வலது புஜம் திறப்பது என்பதும் கிடையாது, முதல் 3 சுற்றுகள் வேகமாக நடப்பது என்பதும் இதில் கிடையாது. எனவே ஏனைய தவாஃபுகளை எப்படி செய்தோமோ அதே போன்று இந்த தவாஃபையும் 7 சுற்றுகள் செய்து மக்காம் இப்ராஹிம் பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுது முடிக்க வேண்டும். இதற்கு சை கிடையாது, தவாஃப் மாத்திரம். நன்றாக கொள்ளுங்க, தவாஃப் மாத்திரம், விடைபெறும் தவாஃப். அந்த மக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கடைசியாக இந்த தவாஃபை செய்துவிட்டு வெளியேற வேண்டும். இந்த தவாஃபில் மாதவிடாய் பெண்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தவாஃபை பொறுத்தவரை இந்த தவாஃபை முடிஞ்சு சிலவங்க என்ன செய்யறாங்க, அப்படி ரிவர்ஸ்ல வராங்க, எப்படி அந்த கபா பார்த்த மாதிரி பின்னோக்கி. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே அப்படி அவங்க சாதாரணமா வர மாதிரி வரலாம். அப்படி எதுவுமே கிடையாது. இந்த தவாஃப் கடைசியான தவாஃபை முடித்துவிட்டு அவர்கள் மக்காவை விட்டு வெளியேற வேண்டும். இதை செய்ததன் பிறகு அவர்கள் மக்காவிலே தங்கியிருக்க கூடாது. இது ஹஜ்ஜுடைய இறுதி விஷயம். இத்துடன் ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேறுகின்றது. என் அருமை சகோதரர்கள், இந்த வணக்கத்தை நாம் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றியும் நாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.